அதிகாரம் 77 படைமாட்சி. குறள் 761. உருப்பமைந்து ஊரஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. விளக்கம். தேவையான படைக்கருவிகள் யானை, குதிரை, தேர், காலாள் அனைத்தும் முழுமையாக அமைந்து போர்க்களத்தில் வரும் காயங்களுக்கு அஞ்சாமல் எப்போதும் வெற்றியை மட்டுமே இலக்காகக் கொண்ட ஒரு படை ஓர் அரசனிடம் உள்ள எல்லா செல்வங்களுள்ளும் தலைசிறந்த செல்வமாகும். மகாபாரதம். சர்வ சன்னாக சம்பன்னா திருடா தைரிய குணான்விதா தத்பலம் ராஜ்ஞः ஸ்ரேஷ்டம் தனம் இதி விநிச்சயः. விளக்கம். எல்லா விதமான கவசங்களாலும் ஆயுதங்களாலும் நிறைந்து எதற்கும் கலங்காத மன உறுதி கொண்ட ஒரு படை கொண்டுள்ள மன்னனே உண்மையான செல்வந்தன். அரசனிடம் உள்ள பொன்னையும் மணியையும் விட அஞ்சாத வீரர்களைக் கொண்ட அந்த படையே மிக சிறந்த செல்வம், தனம் என்பதில் சந்தேகமில்லை. மனுஸ்மிருதி. பலமூலோஹி ராஜா ஸ்யாத் கோஷமூலம் ச தத்பலம் தஸ்மாத் பலம் சதா ரக்ஷேத் சர்வ ஆபத்சு விசேஷதः. விளக்கம். ஒரு மன்னன் தன் படைகளையே ஆதாரமாக கொண்டுள்ளான். பலமூலோ, அந்த படைக்கு ஆதாரமாக அவனது கருவூலம் இருக்கிறது. இருப்பினும் ஆபத்து காலங்களில் நாட்டை தாங்கிப் பிடிப்பது அவனது பலம் புரிந்திய படையே ஆகும். எனவே ஒரு அரசன் தன் படைகளை எப்போதும் குறையின்றி பராமரிக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 761 உள்ள உருப்பமைந்து மற்றும் ஊரஞ்சா ஆகிய கருத்துகள் சனாதன தர்மத்தின் சதுரங்க பலம் மற்றும் க்ஷத்ரிய தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. உருப்பமைந்து சதுரங்க பலம். சனாதன தர்மம் ஒரு முழுமையான படையை சதுரங்கம் என்று அழைக்கிறது. இந்த 4 உறுப்புகளும் சமநிலையில் இருப்பதே ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு அடிப்படை. ஊரஞ்சா இன்டாமிட்டபிள் கரேஜ். போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடாமல் உடலில் படும் காயங்களை கௌரவமாக கருதுவது க்ஷத்ரிய வீரியம். வீர ஸ்வர்க்கம் என்ற கருத்து சனாதனத்தில் ஆழமாக உள்ளது. இது வீரர்களுக்கு ஊரஞ்சா, காயங்களுக்கு அஞ்சாத மனநிலையை வழங்குகிறது. வெறுக்கையுள் எல்லாம் தலை. ஒரு அரசனிடம் நிலம், தங்கம், தானியம் என பல செல்வங்கள் இருக்கலாம். ஆனால் அவற்றை காக்க படை எனும் செல்வம் இல்லை என்றால் மற்ற அனைத்தும் பறிபோய்விடும். எனவேதான் படையில் முதலீடு செய்வது தர்மமாக கருதப்படுகிறது. தண்ட நீதி. சனாதன தர்மத்தில் நீதி நிலை பெற தண்டம், வலிமை அவசியம். அந்த வலிமையின் அடையாளமே ஒரு வீரப்படை. குறள் 762. உலைவிடத்து ஊரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கல்லால் அரிது. விளக்கம். போர்க்களத்தில் பேரிழப்பு ஏற்படும்போதும் காயங்களுக்கு அஞ்சாத வீரமும் மனம் தளராமல் போரிடும் ஆற்றலும் நெடுங்காலமாக தொடர்ந்து வரும் தொல்படைக்கு இருக்குமே தவிர புதிய படைகளுக்கு அது அரிது. மகாபாரதம். மௌலம் பலம் ஹி சர்வேஷாம் பலானாம் ஸ்ரேஷ்டமுச்சதே தத்ர அபி யத் அனுரக்தம் தத் துர்க்கதரம் அப்யரிபிஹி. விளக்கம். பல வகையான படைகளுள் மௌலபலம் என்பதே மிக சிறந்தது. ஏனெனில் அவர்கள் அரசனிடம் கொண்டுள்ள விசுவாசமும் அவர்களின் வீர மரபும் எத்தகைய நெருக்கடியிலும் அவர்களை போர்க்களத்தை விட்டு ஓடவிடாது. எதிரிகளால் அத்தகைய படையை வெல்வது மிகவும் கடினம். மனுஸ்மிருதி. மௌலம் சாஷ்டவிதம் பலம் திருடம் ரக்ஷேத் விசேஷதः அவசாதே அபியத் வீரியம் ந ஜஹாதி கதாச்சன. விளக்கம். 8 வகையான படைகளுள் ஒரு மன்னன் தன் மௌல பலத்தை, அதாவது பரம்பரை வீரர்களை மிகவும் எச்சரிக்கையுடன் காக்க வேண்டும். அவர்கள் தோல்வி அடையும் நிலையிலும், அதாவது அவசாதே, தம்முடைய வீரத்தை கைவிட மாட்டார்கள். பாரம்பரிய பெருமையே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 762 உள்ள தொல்படை என்ற கருத்து சனாதன தர்மத்தின் மௌலபலம் மற்றும் குல தர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. மௌலபலம் ஹெரிடிட்டரி ஆர்மி. சனாதன அரசியல் சாஸ்திரம் படைகளை 6 பிரிவாக பிரிக்கிறது. அதில் மௌல, பிருத்ய, சுஹ்ருத், ஸ்ரேணி, த்விஷத், அடவி என்ற பழமையான படையே முதன்மையானது. அவர்கள் நாட்டை தங்கள் வீடாக கருதுபவர்கள். வன்கண் ரெசிலியன்ஸ். இது க்ஷத்ரிய தர்மத்தின் ஒரு பகுதி. போர்க்களத்தில் புறமுதுகிடுதல் ஒருவனுக்கு மட்டுமல்ல, அவனது முன்னோர்களுக்கும் அவமானத்தை தரும் என்று நம்புவதால் அவர்கள் சாவைக் கண்டும் அஞ்சமாட்டார்கள். தொலைவிடத்து கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்.
புதிய கூலிப்படைகள் ஆபத்து காலத்தில் ஓடிவிட வாய்ப்புண்டு. ஆனால் தொல்படை தன் மூதாதையரின் புகழை காக்க தன் உயிரை தியாகம் செய்ய துணியும். இது ஸ்வதர்மம் எனப்படும். விஸ்வாசம். சனாதன மரபில் உண்ட வீட்டிற்கு துரோகம் செய்யாமை என்பது மிக உயர்ந்த அறம். தலைமுறையாக அரசனிடம் ஊதியம் பெற்ற படை நெருக்கடியான நேரத்தில் அவனை கைவிடாது. குறள் 763. ஒலித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக் கெடும். விளக்கம். கடல் போலப் பெருகித் திரங்கு வந்து எலிக்கூட்டம் சத்தமிட்டாலும் அதனால் என்ன பயன்? ஒரு நாகப்பாம்பு மூச்சு விட்டாலே அந்த எலிக்கூட்டம் அனைத்தும் அழிந்து போகும். அதாவது வீரமற்றவர்கள் எத்தனை பேர் திரண்டு வந்தாலும் வீரம் மிக்க ஒரு வீரனைக் கண்டாலே அவர்கள் சிதறி ஓடிவிடுவார்கள். மகாபாரதம். பகூனாமபி சத்வானாம் ஸ்ரீயூதே மகதி துவனிஹி சிம்ஹஸ்ய ஏகேன நாதேன த்ரசயந்தி யதா மிருகாஹ. விளக்கம். மன்னனே, காட்டில் ஆயிரக்கணக்கான மிருகங்கள் ஒன்று சேர்ந்து சத்தமிட்டாலும் ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை கேட்ட மாத்திரத்தில் அவை அனைத்தும் திசையெங்கும் சிதறி ஓடும். அதுபோலவே லட்சக்கணக்கான சாதாரண வீரர்கள் இருந்தாலும் ஒரு மகாவீரன் போர்க்களத்தில் நின்றால் பகைப்படை நடுங்கிவிடும். மனுஸ்மிருதி. வரமேகோ குணீ சூரோ நச்ச மூர்க்கஷதைரபி ஏகஹ சிம்ஹஹ நிகந்தியாஷு சதசோ வை கஜானபி. விளக்கம். குணமும் வீரமும் இல்லாத 100 வீரர்களை விட பராக்கிரமம் மிக்க ஒரே ஒரு வீரன் மேலானவன். ஒரு சிங்கம் தன் வலிமையால் நூற்றுக்கணக்கான யானைகளை கூட நிலைகுலையச் செய்யும். எண்ணிக்கையை விட ஆற்றலே ஒரு படையின் உயிர்நாடி. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 763 நாகம் உயிர்ப்பக் கெடும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வீரியம் மற்றும் தேஜஸ் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. தேஜஸ், ரேடியன்ஸ் அல்லது பவர். சனாதன மரபில் ஒரு வீரனின் உடல் வலிமையை விட அவனது தேஜஸ் அல்லது ஆளுமையே எதிரியை அச்சுறுத்தும். இதையே வள்ளுவர் நாகத்தின் உயிர்ப்பு, அதாவது மூச்சு விடுதல் அல்லது சீறுதல் என்கிறார். பாம்பு கடிக்கத் தேவையில்லை, அதன் சீரலே எலிகளை ஓடச் செய்யும். அக்ஷௌஹிணி பலம். மகாபாரதப் போரில் பாண்டவர்களிடம் இருந்த படைகளை விட கௌரவர்களிடம் இருந்த படைகள் அதிகம், 11 அக்ஷௌஹிணி. ஆனால் அர்ஜுனன், பீமன் போன்ற நாகம் போன்ற வீரர்களின் முன்னால் அந்த எண்ணிக்கை பலன் தராமல் போனது. சத்துவகுணம். எண்ணிக்கையால் வரும் பலம் தாமச பலம், ஆனால் வீரத்தால் வரும் பலம் ராஜச அல்லது சத்துவ பலம். ஒரு சிறு தீப்பொறி ஒரு பெரிய வைக்கோல் போரையே எரித்து விடுவது போல ஒரு வீரன் பெரும் படையை சிதைப்பான். யுத்த தண்டிரம். எதிரிப்படையின் எண்ணிக்கையை பார்த்து பயப்படாமல் அவர்களின் மனமுறுதியை ஒரு சிறு தாக்குதல் மூலம் குலைப்பதே சிறந்த போர்த்தந்திரம். சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். குறள் 764. அழிவின்றி அரைபோகாதாகி வழிவந்த வன்கண் அதுவே படை. விளக்கம். போர்க்களத்தில் அழியாத உறுதியுடையதாய் பகைவரின் சூழ்ச்சிகளுக்கு பலியாகி காட்டிக் கொடுக்காததாய் அரைபோகாது முன்னோர்களிடமிருந்து தொடர்ந்து வந்த வீரத்தை வழிவந்த வன்கண் உடையதே உண்மையான படையாகும். மகாபாரதம். அபேத்யதா ச விஸ்வாசஹ பித்ரு பைதாமகம் பலம் ந லோபேன ந பீத்யாச்ச ஷக்கியதே பேதும் அரிபிஹி. விளக்கம். பிதுர் பிதாமகர்களின், அதாவது தந்தை மற்றும் பாட்டனார் காலத்து வழிவந்த படை எந்த சூழ்நிலையிலும் பிளவுபடாத விசுவாசத்தைக் கொண்டிருக்கும். அப்படையை பகைவர்கள் பணத்தாலோ அல்லது பயத்தாலோ விலை கொடுத்து வாங்க முடியாது. அத்தகைய அபேத்ய, அதாவது பிளவுபடுத்த முடியாத தன்மையே படைக்கு அழகு. மனுஸ்மிருதி. சத்ருபிஹி நா அப்யசக்யம் யத் அப்ரகம்பியம் திருடவ்ரதம் தத் பலம் பூபதேக ஸ்ரேஷ்டம் தர்மயுத்த பராயணம். விளக்கம். எதிரிகளால் அசைக்க முடியாத தன் கொள்கையில் உறுதியான திருடவ்ரதம் தர்மயுத்தத்தில் ஈடுபாடு கொண்ட படையே அரசனுக்கு சிறந்தது. லஞ்சத்திற்கும் சூழ்ச்சிகளுக்கும் ஆட்படாத வீரர்களே நாட்டின் உண்மையான கவசம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 764 அரைபோகாது மற்றும் வழிவந்த வன்கண் என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் விஸ்வாசம், லாயல்டி மற்றும் குலதர்மம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. அரைபோகா மாமை. இம்பர்மியபிலிட்டி டு பிரைபரி. சனாதன அரசியல் தந்திரத்தில் பேத,
பிளவுபடுத்துதல் மற்றும் தான விலைக்கு வாங்குதல் ஆகிய உத்திகளுக்கு அடிபடியாத வீரர்களை அப்பேத்திய வீரர்கள் என்பார்கள். தேசபக்தியும் அரசபக்தியும் அவர்களின் இரத்தத்தில் ஊறியிருக்க வேண்டும். வழிவந்த வன்கண் ஆன்சிஸ்ட்ரல் பிரேவரி. ஒரு வீரனின் வீரம் அவனது தனிப்பட்ட பண்பு மட்டுமல்ல, அது அவனது குலத்தின் கௌரவம். என் தந்தை இந்த போர்க்களத்தில் வீரமரணமடைந்தார், நானும் அப்படியே நிற்பேன் என்ற பரம்பரை உணர்வு அழிவில்லாத உறுதியை தரும். அழிவு இன்றி யுத்த ஸ்தைரியம். எத்தனை பேர் இறந்தாலும் எஞ்சியிருப்பவர்கள் பின்வாங்காமல் நிற்பது. தர்ம யுத்தம். சனாதன தர்மம் சொல்லும் கிருதஜ்ஞதா, நன்றி மறவாமை. உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்யாமல், பகைவனின் சூழ்ச்சிகளுக்கு மயங்காமல் இருப்பது ஒரு வீரனின் ஆன்மீக கடமையாகும். குறள் 765. கூற்றுடன்று மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. விளக்கம். உயிலை பறிக்கும் யமனே சினந்து எதிர்த்து வந்தாலும் அனைவரும் ஒன்றாக கூடி நின்று சிதறி ஓடாமல் எதிர்த்து போரிடும் ஆற்றல் கொண்டதே உண்மையான படையாகும். மகாபாரதம். எத்ர சர்வே சமாகம்ய ந த்யஜந்தி சமந்ததஹ கிருதாந்தமபி யுத்தேஷு தத்பலம் துர்ஜயம் பவேத். விளக்கம். எந்த படையில் உள்ள வீரர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து போர்க்களத்தில் மரணதேவனே எதிரே வந்தாலும் பின்வாங்காமல் நிற்கிறார்களோ அந்த படையை யாராலும் வெல்ல முடியாது. மரணத்திற்கு அஞ்சாதவர்களின் ஒருமையே வெற்றியை தீர்மானிக்கும். மனுஸ்மிருதி. சம்ஹதாக தூ யுத்தேரன் அல்பகாக அபி பர அரிபிஹி ந பிந்தேரன் அகம்பியாக தே யமசத்ருஷாக ரணே. விளக்கம். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் வீரர்கள் ஒருமிட்ட கருத்துடன் கூடி நின்று போரிட்டால் அவர்களை அசைக்க முடியாது. அத்தகைய வீரர்கள் போர்க்களத்தில் யமனுக்கு சமமான ஆற்றல் கொண்டவர்களாக திகழ்வர். ஒற்றுமையே படையின் அரண். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 765 உள்ள கூடி எதிர்நிற்கும் ஆற்றல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வீர ஸ்வர்க்கம் மற்றும் யுத்த தர்மத்துடன் பின்வருமாறு இணைகிறது. கூற்றடென்று ஃபேசிங் டெத் ஆர் யமா. சனாதன தர்மத்தில் மரணம் என்பது முடிவல்ல, அது ஒரு மாற்றம். வீர மரணம் அடைந்தால் இந்திரலோகம், அதாவது ஸ்வர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை யமனே நேரில் வந்தாரும் அஞ்சாமல் நிற்கும் துணிவை தருகிறது. கூடி நிற்றல் யூனிட்டி ஆர் ஃபார்மேஷன். இது சங்கடன பலம் எனப்படும். தனித்தனி வீரர்களை விட ஒரு வியூகத்தில் கைகோர்த்து நிற்கும் வீரர்கள் பல மடங்கு வலிமை வாய்ந்தவர்கள். மகாபாரதத்தில் சம்சப்தகர்கள் என்ற மரண உறுதியெடுத்த வீரர்கள் இதற்கு சிறந்த உதாரணம். ஆற்றல் புரோவஸ். இது வெறும் உடல் வலிமை மட்டுமல்ல, மனவலிமையும் கூட. ஒரு படை சிதறி ஓடினால் அது பலாஜயம், அதாவது தோல்வி. சிதறாமல் நின்றால் அது விஜயம், அதாவது வெற்றி. நிர்பயம் ஃபியர்லெஸ்னஸ். உபநிடதங்கள் அபயம் என்பதை மிக உயர்ந்த ஆன்மீக பண்பாக கூறுகின்றன. ஒரு வீரன் தன் கடமையை, அதாவது தர்மத்தை நிறைவேற்றும்போது மரணத்தைக் கண்டு அஞ்சக்கூடாது என்பது கீதை போதிக்கும் சாரம். குறள் 766. மரமானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. விளக்கம். 1. மரம் அல்லது வீரம். 2. மானம் அல்லது கௌரவம். 3. மாண்ட வழி செலவு, அதாவது முன்னோர்கள் காட்டிய சிறந்த போர் நெறி. 4. தேற்றம், அதாவது தலைவன் மீது கொண்டுள்ள தெளிவான நம்பிக்கை. ஆகிய இந்த 4ம் தான் ஒரு படைக்கு சிறந்த பாதுகாப்பாகும். மகாபாரதம் சாந்தி பர்வம் இராஜ தர்மம். படையின் 4 தூண்கள் குறித்து பீஷ்மர் கூறுவது. மூல ஸ்லோகம் தமிழில். ஷௌரியம் மானம் ததா தர்ம சாஸ்திரதிருஷ்டஸ்ச நிச்சயः ஏதைர் யுக்தா ஹி சேனா ஸ்யாத் அஜேயா சத்ருபிஹி ரணே. விளக்கம். வீரம், மானம், சாஸ்திரங்கள் சொல்லும் தர்ம நெறிப்படி போரிடுதல் மற்றும் வெற்றியில் உறுதி கொண்ட நிச்சயம் ஆகிய பண்புகளை கொண்ட படை போர்க்களத்தில் பகைவர்களால் வெல்லப்பட முடியாத ஒன்றாக திகழும். மனுஸ்மிருதி. ஷூரான் அனிவிருத்தினக யுத்தே மானினக சாஸ்திர கோவிதான் விஸ்வஸ்தானபி சங்கிருஹ்ய ரக்ஷேத் ராஜா பலம் சதா. விளக்கம். போர்க்களத்தில் பின்வாங்காத வீரர்கள், அதாவது மரம், மானம் மிக்கவர்கள்,
போர் சாஸ்திரங்களை அறிந்தவர்கள், அதாவது மாண்ட வழி செலவு மற்றும் நம்பிக்கைக்குரியவர்கள் ஆகியோரைக் கொண்டே அரசன் தன் படையை அமைக்க வேண்டும். இந்த பண்புகளே நாட்டின் பாதுகாப்பு. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 766 உள்ள 4 பண்புகளும் சனாதன தர்மத்தின் க்ஷத்ரிய லட்சணங்களுடன் பின்வருமாறு இணைகின்றன. மரம், பராக்கிரமா, எதிரியை எதிர்கொள்ளும் துணிவு. இது ராஜச குணத்தின் வெளிப்பாடு. அதர்மத்தை அழிக்க வீரம் அவசியம் என்பது கீதையின் போதனை. மானம், ஹானர், மானத்தை விட உயிர் பெரிதல்ல என்பது க்ஷத்ரிய நீதி. அவமானப்பட்டு வாழ்வதை விட போர்க்களத்தில் வீரமரணம் அடைவதே சிறப்பு என்பது சனாதன நம்பிக்கை. மாண்ட வழி செலவு, ட்ரெடிஷன் ஆர் தர்மா. இது தர்மயுத்தம் எனப்படும். புறமுதுகிடுபவர்களை தாக்காதது, ஆயுதமில்லாதவரை வதைக்காதது போன்ற முன்னோர்கள் வகுத்த அறநெறிகளை பின்பற்றுவது. தேற்றம், கான்ஃபிடன்ஸ் ஆர் ஃபேத். தன் தலைவன், அதாவது அரசன் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை. ராமபக்தி அல்லது சுவாமி பக்தி என்பது ஒரு வீரனுக்கு தரும் தெளிவே தேற்றம். குறள் 767. தார்தாங்கிச் செல்வது தானை, தலைவந்த போர்த்தாங்கும் தன்மை அறிந்து. விளக்கம்: பகைப்படையின் முதல் அணிவகுப்பை தார் சிதறாமல் தடுத்து நிறுத்தி, அவர்கள் தொடுக்கும் போரின் தன்மையை அறிந்து அவர்களை எதிர்த்து முன்னேறிச் செல்வதே உண்மையான படையாகும். அதாவது, முதலில் தற்காப்பு, பின் தாக்குதல் என்ற வியூகம். மகாபாரதம். சத்ருவேகம் சமாதாய ஸ்தம்பித்வா ச ரணக்ரதः ததः பிரஹரணம் குர்யாத் வீரியவித் ஜிகீஷுபிஹி. விளக்கம்: வெற்றியை விரும்புபவன் முதலில் பகைவனின் வேகத்தை, அதாவது வேகம், போர்க்களத்தின் முன்னணியிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும், ஸ்தம்பித்வா. அதன் பிறகு அவர்களின் பலவீனத்தை உணர்ந்து தாக்குதலை தொடங்க வேண்டும். இதுவே வீரமும் விவேகமும் கலந்த போர்முறையாகும். மனுஸ்மிருதி. யதா ச சத்ருஹு பிரஹரேத் ததா சம்வாரயேத் பலம், ஜ்ஞாத்வா பரஸ்ய வீரியம் ச தர்மயுத்தேன தத்ரவை. விளக்கம்: பகைவன் தாக்கும்போது முதலில் தன் படையை பிளவுபடாமல் காத்துக்கொள்ள வேண்டும். எதிரியின் வலிமையை முழுமையாக புரிந்து கொண்ட பின்னரே தர்ம வெறிப்படி முன்னேறிச் சென்று அவர்களை தாக்க வேண்டும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒப்புப்போகிறது? திருக்குறள் 767 உள்ள தார்தாங்கி மற்றும் தன்மை அறிந்து என்ற கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் யுத்த நீதி மற்றும் வியூக அமைப்புடன் பின்வருமாறு இணைகின்றன. தார்தாங்குதல், அதாவது ஹோல்டிங் த ஃப்ரண்ட் லைன். சனாதன போர் முறையில் முகப்படை என்பது மிகவும் பலமான வீரர்களை கொண்டதாக இருக்கும். எதிரியின் முதல் அலை தாக்குதலை தாக்குப்பிடிப்பது ஒரு படையின் மிக பாரிய வெற்றியாக கருதப்படுகிறது. தன்மை அறிதல், அதாவது இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனாலிசிஸ். இது சக்தி மற்றும் உபாயம் எனப்படும். எதிரி எந்த வியூகத்தில் வருகிறான், உதாரணமாக சகட வியூகம் அல்லது மகர வியூகம் என்பதை அறிந்து அதற்கேற்றாற்போல் தன் படையை நகர்த்துவது அர்த்தசாஸ்திரம் சொல்லும் ராஜதந்திரம். தானை, த டிசிப்ளின்ட் ஆர்மி. ஒரு ஒழுக்கமான படை எதிரி ஆக்கிரோஷமாக வரும்போது பயந்து ஓடாமல் ஒரு சுவர் போல நின்று அந்த வேகத்தை உறிஞ்சு கொள்ளும். இது க்ஷத்ரியர்களுக்கு உரிய தைரியம் மற்றும் பொறுமை ஆகிய குணங்களை காட்டுகிறது. தற்காப்பும் தாக்குதலும். முதலில் பகைவனின் செருக்கை அடக்குவதும் பின் அவர்களின் பலத்தை அழிப்பதும் சனாதன யுத்த நீதியாகும். குறள் 768. அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும். விளக்கம்: பகைவரை தாக்கி அழிக்கும் வீரமும் அடல்தகை, அதை செயல்படுத்தும் வலிமையும் ஆற்றல் குறைவாக இருந்தாலும் கூட ஒரு படை தன் அணிவகுப்பு முறையாலும் படைத்தகை ஒழுக்கமான கட்டமைப்பாலும் பெருமை பெறும். மகாபாரதம். ந பலம் பலம் இத்யாஹு வியூஹசக்திஹி பலம் மஹத் அல்பமபி பலம் வியூஹேஹி ஷக்னோதி விஜயம் ரணே. விளக்கம்: வெறும் ஆள்பலத்தை மட்டுமே பலம் என்று சொல்ல முடியாது. வியூகம் அமைக்கும் சக்தியே மிகப்பெரிய பலம். எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சரியான போர் அணிவகுப்புகளை, அதாவது வியூகங்களை அமைப்பதன் மூலம் ஒரு படை போர்க்களத்தில் வெற்றியை ஈட்ட முடியும். மனுஸ்மிருதி. யதா அல்பம் பலம் ராஜ்ஞः சம்ஹதம் தத் பிரகல்பயேத் வியூஹேன தர்மயுத்தேன ஜயேத் சத்ரூன் அதந்திரிதः.
விளக்கம்: அரசனிடம் இருக்கும் படை சிறியதாக இருந்தாலும் அதை சிதறவிடாமல் ஒன்று திரட்டி வியூகம் அமைக்க வேண்டும். ஒழுக்கமான கட்டமைப்புடன் கூடிய சிறு படை குழப்பமான நிலையில் இருக்கும் பெரும் படையை எளிதில் வென்றுவிடும். இந்தக் குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 768 உள்ள படைத்தகை மிலிட்ரி ஃபார்மேஷன் அல்லது ஸ்ட்ரக்சர் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வியூக சாஸ்திரம் மற்றும் தண்ட நீதியுடன் பின்வருமாறு இணைகிறது. வியூகம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்மேஷன். சனாதன யுத்த நீதியின்படி ஒரு படைக்கு வெற்றி தருவது அதன் வீரர்களை விட அவர்கள் நிறுத்தப்படும் முறையே. கரவியூகம், பத்மவியூகம் போன்றவை இதற்காகவே உருவாக்கப்பட்டன. வீரமே குறைவாக இருந்தாலும் இந்த அமைப்புகள் எதிரியை நிலைகுலையச் செய்யும். படைத்தகை மிலிட்ரி டிசிப்ளின். ஒரு வீரனின் தனிப்பட்ட பராக்கிரமத்தை விட ஒட்டுமொத்த படையின் கட்டமைப்பு இன்டெகிரிட்டி முக்கியம். இது சனாதனத்தில் சங்காத பலம் என சொல்லப்படுகிறது. நிர்வாகத்திறன். ஒரு தலைவன் தன் படையை எப்படி அலங்கரிக்கிறான், அதாவது அணிவகுக்கிறான் என்பதே படைத்தகை. இது கௌட்டில்யலின் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லப்படும் சேனாபதி என்ற இலக்கணத்தோடு ஒத்துப்போகிறது. ஒரு சிறந்த தளபதி பலவீனமான வீரர்களைக் கூட ஒரு பலமான வியூகத்தில் நினைத்து வெற்றி பெறச் செய்வான். முறைமை ஆர்டர். போர்க்களத்தில் ஒழுங்கு என்பது தர்மத்தின் ஒரு வடிவம். முறைப்படி அணிவகுக்கும் படை தேவ பலம் கொண்டதாக கருதப்படுகிறது. குறள் 769. சிறுமையும் செல்லாத் துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. விளக்கம்: அரசனால் குறைவாக மதிப்பிடப்படுதல், சிறுமை, நீண்ட காலம் தீராத மனக்கசப்பு, செல்லாத் துணி, அன்றாட தேவைகளுக்கான வறுமை ஆகிய இந்த 3 குறைகளும் இல்லாத படையே போரில் வெற்றி பெறும். மகாபாரதம். சம்மானிதாக சுப்ரிதாக ச ஹ்ருஷ்டாக வீராக கதக்ரமாக ந தேஷாம் விஜயே லோகே கஷ்சித் பிரதிபலோ பவேத். விளக்கம்: மரியாதையுடன் நடத்தப்படுபவர்களும் சம்மானிதாக, தகுந்த ஊதியம் பெற்று வறுமை இல்லாதவர்களும் சுப்ருதாக, மன மகிழ்ச்சி கொண்டவர்களுமான வீரர்களைக் கொண்ட படைக்கு நிகராக உலகில் எவருமே இருக்க முடியாது. அத்தகைய வீரர்களே வெற்றியை தேடித் தருவார்கள். மனுஸ்மிருதி. யதா அர்ஹம் அனுஜீவிப்யः ஸ்வவலாய ச தக்ஷிணாம் தத்யாத்மானேன மானேன த்யஜேத் தோஷான் அசேஷதः. விளக்கம்: அரசன் தன் படை வீரர்களுக்கு தகுந்த ஊதியத்தையும் தக்ஷிணா மற்றும் தகுந்த மரியாதையையும் அளிக்க வேண்டும். அவர்களுக்குள்ளே வெறுப்போ அல்லது வறுமையால் வரும் சோம்பலோ ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். குறைகள் இல்லாத வீரர்களே தேசத்தின் பலம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 769 உள்ள சிறுமை, துணி, வறுமை ஆகியவற்றை நீக்குதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் யோகக்ஷேமம் மற்றும் ராஜநீதியுடன் பின்வருமாறு இணைகிறது. சிறுமை நீக்கம் டிக்னிட்டி. சனாதன தர்மத்தில் ஒரு வீரன் மானி என்று அழைக்கப்படுகிறான். அவனை இகழ்ந்தால் அவன் தன் வீரத்தை இழந்துவிடுவான். சம்மானம் சரியான மரியாதை ஒரு வீரனுக்கு ஆக்சிஜன் போன்றது. செல்லாத் துணி ஆப்சன்ஸ் ஆஃப் ரிசென்ட்மெண்ட். வீரர்களுக்குள்ளோ அல்லது அரசன் மீது அவர்களுக்கிருக்கும் மனக்கசப்பு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் நாட்டை அழிக்கும். சனாதனம் சாம்னஸ்யா மன ஒற்றுமை என்பதை வலியுறுத்துகிறது. அதிருப்தி கொண்ட படை போர்க்களத்தில் காட்டிக் கொடுத்துவிடும். வறுமை இல்லாமை ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி. பசித்த வயிறுகளால் போர் புரிய முடியாது. அர்த்தசாஸ்திரம் மற்றும் மனுஸ்மிருதி ஆகிய இரண்டுமே வீரர்களுக்கு காலத்தே ஊதியம் வழங்குவதை ராஜதர்மமாக கருதுகின்றன. கையில் காசும் வீட்டில் நிம்மதியும் இருக்கும் வீரன் மட்டுமே உயிரை துச்சமாக கருதி போரிடுவான். மனோபலம். இது சத்துவகுணம் சார்ந்தது. வறுமையும் அவமானமும் ஒரு வீரனை தாமச நிலைக்கு தள்ளும். இவை இல்லாதபோது அவன் ராஜச வேகத்துடன் போரிட்டு வெற்றி பெறுவான். குறள் 770. நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழி இல். விளக்கம்: போர்க்களத்தில் நிலைத்து நின்று போரிடும் வீரர்கள், நிலை மக்கள், எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் அவர்களை சரியாக வழிநடத்தி செல்லும் தகுதியான தலைவர்கள், தளபடிகள் இல்லையென்றால் அந்த படை எதற்கும் பயன்படாமல் அழிந்துவிடும். மகாபாரதம். யதா அகர்ணதாரா நௌ சமுத்ரே வினஷ்யதி
ததா அநாயகா சேனா வினஷ்யதி ரணாங்கனே. விளக்கம்: கடலில் மாலுமி இல்லாத கப்பல் எப்படி திசை தெரியாமல் அலைந்து இறுதியில் எழியுமோ, அதுபோல தகுதியான தலைவன் அநாயகா இல்லாத படை போர்க்களத்தில் சிதறி அழிந்துவிடும். வீரர்களை விட அவர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் தலைவனே படையின் உயிர்மூச்சு. மனுஸ்மிருதி: சேனாபத்யேன யுத்தஜ்ஞா சர்வ அர்த்தேஷு ச கோவிதாக ந தேஷாம் வினஷேத் சேனா யத்ர நேதா சுனிஷ்சிதः. விளக்கும்: போர்க்கலையில் தேர்ந்தவனும் அனைத்து சூழல்களிலும் விவேகத்துடன் செயல்படுபவனுமான ஒருவன் தளபதியாக இருக்கும்போது அந்த படை ஒருபோதும் வீழ்ச்சியடையாது. ஒரு சிறந்த தலைவன் நேதா 1000 வீரர்களுக்குச் சமமான பலத்தை ஒரு படைக்கு தருகிறான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது? திருக்குறள் 770 உள்ள தலைமக்கள் இல்வழி இல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் நேற்றுத்துவ தர்மம் லீடர்ஷிப் மற்றும் சேனாபதி தத்துவம் ஆகியவற்றுடன் பின்வருமாறு இணைகிறது. நேத்ருத்வம் லீடர்ஷிப். சனாதன மரபில் யதா ராஜா ததா பிரஜா என்பது போல யதா சேனாபதி ததா சேனா, தளபதியைப் போலவே படை. தலைவன் அஞ்சினால் படை ஓடும். தலைவன் துணிந்தால் வீரமற்றவனும் வீரனாவான். அதிபதி கமாண்டர். மகாபாரத போரில் ஒவ்வொரு நாளும் கௌரவ படைக்கு ஒரு சேனாதிபதி நியமிக்கப்பட்டார். பீஷ்மர், துரோணர், கர்ணன் என. எவ்வளவுதான் பெரிய படை இருந்தாலும் அவர்களுக்கு வழிகாட்ட ஒரு தலைவன் அவசியம் என்பதை இது காட்டுகிறது. அர்த்தசாஸ்திரம். கௌடில்யர் ஒரு திறமையான தளபதி ஆட்டுக்குட்டிகள் போன்ற வீரர்களைக் கூட சிங்கங்களாக மாற்றுவான், ஆனால் திறமையற்ற தலைவன் சிங்கங்கள் போன்ற வீரர்களைக் கூட ஆட்டுக்குட்டிகளாக மாற்றிவிடுவான் என்கிறார். இதுவே தலைமக்கள் இல்வழி இல் என்பதன் சாரம். ஒருங்கிணைப்பு. பலதரப்பட்ட குணங்கள் கொண்ட வீரர்களை ஒரே இலக்கை நோக்கி செலுத்த யோகக்ஷேமம் தெரிந்த ஒரு தலைவன் தேவை. தலைவன் இல்லாத படை அனாதை போன்றது.